ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ப்ரௌனி கேக் தாங்க நம்ம செய்ய போகிறோம். அதுவும் பனானாவில் செய்ய போகிறோம். ஸோ இதை எப்படி ஈஸியாக சிம்பிளாக நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக புரியும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேக் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம மாவு சேர்க்கும் போது சளிச்சு சேர்க்கணுங்க. ஸோ சலடை இருந்துச்சுன்னா சலடை யூஸ் பண்ணிக்கிறலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஃபில்டர் கூட நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம். ப்ரௌனி செய்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச எந்த மாவு வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம். கோதுமை மாவு, மைதா மாவு, ராகி மாவு, இந்த மூணில் எது வேணாலும் சேர்த்துக்கிறலாம். நான் மைதா மாவில் 1.5 கப்பு சளிச்சு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கிறலாம். இது கூடவே 1/2 கப்பு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்லேயே எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இது மூணையுமே நல்லா சலிச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. சால்ட் போட மறந்துட்டேங்க. ஸோ 1 பிஞ்ச் மட்டும் சால்ட்டு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ப்ரௌனியை இன்னைக்கு பனானால செய்ய போகிறோங்க. ஸோ பனானாவை நீங்கள் எந்த பனானா வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். செவ்வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம், ரஸ்தாளி, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஃப்ளேவரில் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு பெரிய வாழைப்பழமாக நான் எடுத்துக்கிறேன். பனானாவை கட் பண்ணி சேர்த்துட்டு இது மாதிரி ஃபோக் ஸ்பூனை வச்சு நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 1/2 கப்பு பட்டர் எடுத்துக்கோங்க. அதாவது அன்சால்டட் பட்டராக எடுத்துக்கிறணும். இதை நல்லா மெல்ட் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பட்டர் நல்லா ஆறட்டும். இப்போ 1/2 கப்பு எண்ணெய் சேர்த்துக்கரலாம். இது ஃப்ளேவரே இல்லாத எண்ணெயாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெய் பனானால கோர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. இப்போ பட்டர் நல்லா முழுமையாக ஆறிடுச்சுங்க. ஸோ இதையும் நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கரலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கரலாம். 3/4 கப்பு பவுடர் பண்ணி வச்சிருந்த சுகர் சேர்த்துக்கோங்க. இது ப்ரௌன் சுகர் இல்லை ஒயிட் சுகர், இது ரெண்டுல எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கரலாம். சுகர் சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. இந்த மாதிரி நல்ல கெட்டியான லெவலுக்கு நீங்கள் கொண்டு வரணும். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த பவுலை நம்ம எடுத்துக்கரலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த பனானா, பட்டர், இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கரலாம். இதை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒன் சைடாவே மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. இந்த லெவலுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா காய்ச்சின ஒரு வாமான மில்கை நம்ம எடுத்துக்கரலாம். கேக் செய்கிறதுக்கு 1/2 கப்பு மில்கே நமக்கு போதுமானது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இதோட கன்சிஸ்டன்சி லெவல் எப்படி இருக்கணுங்கிறத கொஞ்சம் வீடியோவில் பார்த்து பண்ணுங்கள். இதோட டெக்ஸ்சரை பார்த்தாலே தெரியும் இதோடைய லெவல் எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி வைக்கணும்னு. இப்போ நம்ம கேக் செய்யறதுக்கு ஒரு ட்ரே எடுத்துக்கரலாம். வழக்கம் போல் உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் வச்சுக்கரலாம். அப்படி இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணி மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ நம்ம கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருந்ததை ரொம்ப கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க இதில். இப்போ மேலே டாப்பிங்ஸ்க்கு வந்து சாக்லேட்டை வந்து கட்டியான சாக்லேட்டை வந்து கட் பண்ணி ஒன்று ஒன்றா சேர்த்துருக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ மேலே நட்ஸு அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் போடலாம். அவ்வளோதாங்க. இப்போ கேக் செய்கிறதுக்கு அவன் இல்லாமல் ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கேக் ட்ரேயை நம்ம வச்சிடலாம். இது வந்து 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவருக்கு லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். இந்த லெவலுக்கு வச்சு நீங்கள் பேக் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. கருகாது, எதுவும் செய்யாது, சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து மேலே வந்து நட்ஸுகளை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்குறேன். ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இப்போ கேக் ட்ரேயை எடுத்து வெளியில் வச்சிடலாம். இதோடைய சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமே நம்ம வெளியில் எடுக்கலாம். அப்போ தான் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நல்லா ஓரளவு நல்லா ஆறிடுச்சுங்க. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட ஒட்டலைங்க, நல்லா சூப்பராக வெளியில் வந்துருச்சுங்க. நான் சாதாரணமான பேப்பரை தான் நான் வச்சுருந்தேன், என்கிட்ட பட்டர் ஷீட் கிடையாது. ஸோ இதுலேயே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரௌனி கேக்கை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இதோடைய டெக்ஸ்சரை பார்த்தாலே தெரியும், ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. கட்டியாக களி மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டை விட அதிகமாகவே இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவன் இல்லாமல் ப்ரௌனி கேக்கு வீட்டில் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. அதுவும் ஹெல்த்தியான முறையில் நம்மளால் செய்ய முடியும். ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.